வணக்கம். இந்த வீடியோ எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஒரு எமோஷ்னலாக இருக்கும். இது ஒரு சென்ட் ஆஃப் வீடியோ. நம்ம இந்தியாவிலேருந்து ஃபாரின் போகும்போது அங்கேருந்து ஜாலியாக பாய் பாய் காட்டிட்டு சென்ட் ஆஃப் பண்ணுவோம். இப்போ வந்து யூஎஸ்லேருந்து இந்தியா போகிறாங்க ஃப்ரெண்டு ஊருக்கு போகிறதுனால அந்த மந்தில் 4-5 கெட் டுகெதர் பண்ணியாச்சு. ஒரு கெட் டுகெதருக்கு நான் குலோப் ஜாமுன் செஞ்சு எடுத்துகிட்டு போயிருந்தேன். 1/2 kg பாக்கெட் வாங்கினா 100 நம்பர்ஸ் வரும். அமெரிக்கா வந்தால் ஃபஸ்ட்டு ஒரு விஷயம், கேர்ள்ஸ் வந்து எல்லா ஃபுட்டுமே நல்லா சமைக்க கற்றுப்பாங்கன்ட்டு ஒரு வரலாறு இருக்குது. அது எனக்குமே பொருந்தும். ஊரில் இருக்கும்போது எங்கள் மாமியார் எல்லா பலகாரமுமே செய்வாங்க. நான் அவங்களுக்கு உதவி மட்டும்தான் செய்வேன். எதுவுமே தனியாக செஞ்சதே கிடையாது. இங்கே வேறு வழி இல்லை, செஞ்சு தான் ஆகணும். பட் பர்ஃபெக்டாக வந்துருந்துச்சு. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே பிடிச்சிருந்துச்சு. சம்மர் வந்துருச்சு இல்லையா, இப்போலாம் பார்க்கில் தான் கெட் டுகெதர் பண்ணுறோம். ஈவினிங் தான் பிளான் பண்ணியிருந்தோம். ஈவினிங் வந்து 6லேருந்து நைட்டு 9 o'clock வரைக்கும். அமெரிக்காவில் பார்க்குக்கு பஞ்சமே கிடையாது, நிறைய இருக்குது. இந்த பார்க் நேம் வந்து ரூஸ்வெல்ட் பார்க்கு. இந்த பார்க் ரொம்ப பெருசாக இருக்கும். ஃப்ரீ என்ட்ரி தான். Zone 1 Zone 2ன்ட்டு நிறைய ப்ளே ஏரியா, டென்னிஸ் கோர்ட்டு, ஸ்கேட்டிங் ப்ளே பண்ணுறதுக்கு எல்லாமே இருக்கும். பாட்லக்கோட மெனு ஆஸ் யூஷுவல் 50% வெஜ்ஜாக இருக்கும், 50% நான்வெஜ் இருக்கும், 2 ஸ்வீட்டு. கூல் ட்ரிங்க்ஸு, சிப்ஸு, வெத்தலை எல்லாம் கொஞ்சம் அடிஷ்னலாக இருக்கும். குழந்தைங்களுக்காக கண்டிப்பாக சப்பாத்தி ப்ளஸ் தயிர் சாதம் மெனுவில் இருக்கும். ஃப்ரெண்டு ஊருக்கு போகிறதுனால அவங்களுக்கு ஒரு சென்ட் ஆஃப் கிஃப்ட் வந்து ரெடி பண்ணியிருந்தோம். எப்போதுமே வந்து அமேசான் கிஃப்ட் வவுச்சர் கார்டாக தான் கொடுப்போம். இந்த டைம் வந்து ஒரு பொருளாக கொடுக்கணும், அதை அவங்க பார்க்கும் போதெல்லாம் மெமரிஸ் இருக்கணும் அப்படின்ட்டு ஒரு saree வந்து வாங்கிட்டு வந்து கொடுத்தோம். நியூ ஜெர்சியில் எடிசனில் ஓக்ட்ரி ரோடுன்னு ஒரு ஏரியா இருக்குது. அது வந்து மினி சென்னை. சென்னையில் உள்ள டி நகரில் உள்ள எல்லா கடையுமே வந்து இங்கே ஓக்ட்ரி ரோட்டில் இருக்கும். அங்கே நல்லி சில்க்ஸும் இருக்குது. இதை பிரிக்காம அப்படி கொடுத்தீங்கன்னா வேற எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். எங்க நல்லி சில்க்ஸ். ஓகே ஓகே. எப்படி இங்க இங்க எங்க போய் வாங்குறீங்க? இந்தியா போறீங்களா வெங்கடேஷனா? இது பட்டு சாரி தான். இந்த சாரியை பார்க்கும் போதெல்லாம் அவங்களுக்கு அமெரிக்காவில் இருக்கும்போது அந்த மெமரிஸ் வந்து ஞாபகத்துக்கு வரும் அப்படின்றதுனால தான் சாரியை வந்து சூஸ் பண்ணோம். அன்னைக்கு பாட்லாக் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நாங்கள் எல்லாருமே வந்து ஃப்ராக் டைப்பில் செட் ட்ரெஸ் எடுத்திருந்தோம். இது இன்னொரு நாள் ஒரு சாட் பார்ட்டி. நமக்கு வந்து பானிபூரி சாப்பிட்ணுன்னா நம்ம ஊரில் வந்து ஒரு 30 ரூபா கொடுத்தா சாப்பிட்டுக்கலாம். இங்கே வந்து ரொம்ப காஸ்ட்லி, கிடைக்கவே கிடைக்காது. எடிசனில் இப்போது காஸ்கோவில் கூட பானிபூரி வந்துருச்சு. ஆனால் அது ரொம்ப நிறைய குவான்டிட்டி, ஒரு டைம் வாங்க நம்மளால் காலி பண்ண முடியாது. ஒரு சாட் பார்ட்டி பண்ணலாம், பானிபூரி வந்து ஒரு முக்கியமான ஒரு மெனுவாக வச்சுக்கலான்ட்டு இன்னொரு நாள் சாட் பார்ட்டி பண்ணியிருந்தோம். பானிபூரி சாட் பார்ட்டி இதோட டைட்டிலு. பானிபூரி தான் மெனு, அதிலே மசால் பூரி, பேல்பூரி, அப்புறம் பானிபூரி, அதுமாரி நிறைய ஐட்டம் வச்சுருந்தோம். இதுவும் ஈவினிங் டைமில் பண்ண ஒரு ஈவெண்ட்டு தான். இப்போலாம் சன் வந்து செட் ஆகிறதுக்கு வந்து நைட்டு 9 o'clock ஆகுது. அது வரைக்குமே நல்ல வெளிச்சமாக இருக்குது. எந்த நாட்டுக்கு போனாலும் பானிபூரிக்கு ஒரு ஃபேன் செட்ஸ் இருக்காங்க. அன்னைக்கு டேவும் ரொம்ப சூப்பராக போச்சு. எல்லாருமே என்ஜாய் பண்ணோம் அன்னைக்கு. ஃப்ரெண்டு ஊருக்கு போகிறதுனால லாஸ்ட் 2 days வந்து அவங்க கிச்சனுக்கு லீவ் விட சொல்லியாச்சு. நாங்கள் வந்து மாற்றி மாற்றி சமைச்சு கொடுத்துக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தோம். அன்னைக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து நான் பண்ணியிருந்தேன். பொங்கலும் சாம்பாரும் பண்ணியிருந்தேன். அன்னைக்கு ஆஃப்டர்நூன் லஞ்ச் இன்னொரு ஃப்ரெண்டு வீட்டில் மதுரைக்காரங்க மட்டன் பிரியாணி, சிக்கன் கிரேவி, மட்டன் பெப்பர் ஃப்ரை எல்லாம் பண்ணியிருந்தாங்க. அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. ஜீரக சம்பா பிரியாணி. அன்னைக்கு நைட்டும் ஃப்ரெண்டு வீட்டில் டின்னர், இட்லி, சாம்பார், சட்னி. ஃப்ரெண்டு வந்து சாம்பார் சட்னிலாம் பண்ணிட்டாங்க. நான் வீட்டிலேருந்து இட்லி பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டேன். நைட் டின்னர் ஃப்ரெண்டு வீட்டில் எல்லோரும் சேர்ந்து சாப்பிட்டுட்டோம்.
மறுநாள் காலையில் ஃப்ரெண்டுக்கு ஃப்ளைட்டு. முதல் நாள் நைட்டும் பேசிக்கிட்டே இருந்தோம். ஒரு 12 வரைக்கும் பேசிகிட்டே இருந்தோம். என் பாப்பாவும் கேட்டுகிட்டே இருந்தா ஏன் ஊருக்கு போகிறா அப்படின்னு. என் பொண்ணுக்கு இங்கே அமெரிக்காவில் வந்து ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸு, பஸ்ஸில் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸு, அப்புறம் ஒரே வயசில் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இருந்தாலும் அந்த தமிழ் பேசுகிற பசங்கக்கிட்ட தான் வந்து ரொம்ப க்ளோஸாக இருப்பாங்க. தமிழ் பேசுகிற பெரிய பசங்களுமே சின்ன பசங்களை வந்து ரொம்ப நல்லா டேக் கேர் பண்ணி பார்த்துப்பாங்க. ஃப்ரெண்டும் சொல்லிட்டு இருந்தாங்க, எனக்கு வந்து இந்தியா போகிற மாதிரியே தெரிலங்க, சும்மா வெக்கேஷன் போயிட்டு திரும்பி வர மாதிரி தான் தோணிகிட்டே இருக்குது அப்படின்னு. அவங்களுக்கு மார்னிங் தான் ஃப்ளைட்டு. JFK போட்டிருந்தாங்க. இங்கே நம்ம வீட்டிலேருந்து வந்து 2 மணி நேரம் ட்ராவல் பண்ணி போகணும். எல்லா ஃப்ரெண்ட்ஸுமே காலைல 7 மணிக்கே வந்துட்டாங்க சென்ட் ஆஃப் பண்ணுறதுக்கு. எல்லா குட்டி பசங்களுமே ஆஸ் யூஷுவல் 10 மணிக்கு தான் எழுந்திரிப்பாங்க. அன்னைக்குன்னு பார்த்து 6 மணிக்கே எழுந்து ரெடியாகி வந்துட்டாங்க ஃப்ரெண்டுக்கு வந்து சென்ட் ஆஃப் பண்ணுறதுக்கு. அந்த டைம் கொஞ்சம் எமோஷ்னலாக இருந்துச்சு எல்லாருக்குமே. கேட்டா I'm going out அப்படினா where is the card அப்படினா what card அப்படினா which grade you are அப்படின்னு கேட்டா என் பையன் கார்டு வாங்கியா வந்தா ஓ சாரி சார் அப்படினு என்னாச்சுடா பாய் சார் அங்கிட்ட மட்டும் சொல்றேன் ஆண்டிடையும் மாதிரியா இருக்கு அந்த வாய்ஸ் டோன் அப்படியே சரி நாம அப்புறம் பேசிக்கலாம் சரியா சொல்லுங்க பாய். நாங்கள் எல்லாருமே அவங்கள மிஸ் பண்ணுறோம். லாஸ்ட் 1 இயரில் எவ்வளோ கெட் டுகெதர், தீபாவளி, பொங்கல், நிறைய தமிழ் புத்தாண்டு, இந்த ஸ்னோ வீடியோஸ்னு நிறைய செலிப்ரேட் பண்ணியிருப்போம். அதுவும் அவங்களும் நானும் பக்கத்து பில்டிங் தான். எங்கே போனாலும் வந்து ஒன்றா தான் கிளம்புவோம், திரும்பி ஒன்றா தான் ரிட்டர்ன் வருவோமே. வி ஹாவ் மோர் மெமரிஸ். நிறைய மெமரிஸ் வந்து என்னோடய யூடியூப் வீடியோஸில் இருக்கும். இந்த வீடியோ நான் இதோடய முடிச்சுக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. நம்ம சேனலை இது வரைக்குமே சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. Thank you. Thanks for watching.